கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. நீதிமான்களுக்கு என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அந்த நீதிமான்களுடைய ஆசீர்வாதங்களை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம் அதனுடைய 17வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது அருமையாக இங்கே ஒரு காரியம் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 37 அதனுடைய 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். துன்மார்க்கருடைய புயங்கள் எல்லாம் ஒரு நாள் முறிந்து போகிறதாய் காணப்படுகிறது. துன்மார்க்கருடைய புயம் என்று சொன்னால் அவர்களுடைய தோல் வலிமை, வல்லமை, பெலன், உறுதி எல்லாம் ஒரு நாள் முறிந்து போகும். ஆனால் நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். நீதிமான்களின் வல்லமை, நீதிமான்களுடைய பெலன், நீதிமான்களுடைய உறுதி ஒரு நாளும் முறிக்கப்படுவதில்லை. ஏன் என்று சொன்னால் அவர்களை தாங்குகிறவர் கர்த்தர். எந்த சூழ்நிலையிலும் நீதிமான்கள் விழுந்து போகாதபடிக்கு, எந்த சூழ்நிலையிலும் நீதிமான்கள் அழிந்து போகாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் நீதிமான்களை தாங்குகிறவராய் காணப்படுகிறார். இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு ஒருவேளை ஒரு சந்தேகம் வரலாம். அவர் நீதிமான்களை தானே தாங்குகிறார், என்னை தாங்குவாரா? நான் நீதிமானா? யோபு புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாக ஸ்ரீயினிடத்தில் பிறந்தவன் நீதிமானா இருப்பது எப்படி என்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்திலேயும் இதே போல் பவுல் அப்போஸ்தலன் சொல்லி வருகிறார், நீதிமான் ஒருவரும் இல்லை, ஒருவராகிலும் இல்லை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ யார் நீதிமான், யார் நீதிமான் என்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வருவது உண்டு. இந்த ரோமர் புஸ்தகத்தில் இருக்கிற அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 23ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவராகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். பூமியிலே ஒரு நீதிமான்கள் இல்லைதான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பலியின் நிமித்தமாக அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்றும் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இந்த வசனங்கள் எல்லாம் இதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. நாம் நம்முடைய செயல்களினாலே நீதிமான் ஆகிறதில்லை, தேவனுடைய கிருபையினாலே விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். எந்த ஒரு பாவி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த தெய்வீக சபைக்குள்ளார வருகிறாரோ அவர்கள் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு நாமத்தினாலே அவர்கள் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நம்முடைய கிரியையினால் அல்ல, தேவனுடைய கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட நீதிமான்களை தேவனாகிய கர்த்தர் தாங்குகிறார். எந்த சூழ்நிலையிலும் விழுந்து விடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் அவளை தாங்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 145வது சங்கீதம் 145 அதனுடைய 14வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். அற்புதமான ஒரு வேத வசனம், மகிமையான ஒரு தேவ வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி, அதாவது தற்பொழுது விழுகிற நிலைமையில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய கர்த்தர் தாங்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் மனிதர்கள் தானே, நாம் செல்லும் பயணங்களிலே பல தடுமாற்றங்கள் நமக்கு வருவது உண்டு, இடர பண்ணுகிற பல சூழ்நிலைகள் நமக்கு வருவது உண்டு, விழுவதற்கு ஏதுவான பல சந்தர்ப்பங்கள் நமக்கு வருவதுண்டு. ஆனாலும் நாம் விழுந்து போகாமல் கர்த்தர் நம்மை தாங்குகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. 94வது சங்கீதம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே தேவ மனிதன் சொல்லுகிறார், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. எவ்வளவு அற்புதமான வேதவசனம் பார்த்தீர்களா?
சரீர பிரகாரமாகவோ ஆவிக்குரிய நிலைமையிலேயோ நாம் விழுந்துவிட ஒரு நாளும் நம்முடைய ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். பரிசுத்தத்தில், உண்மையில், நேர்மையில், ஒழுக்கத்தில் விழுந்து போன அநேகரை நாம் பார்க்க முடிகிறது. வரலாறு அதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த பட்டியலிலே தேவன் நீதிமானை கொண்டு வருகிறதில்லை, கர்த்தர் நீதிமானை தாங்குகிறவராய் காணப்படுகிறார். உலகத்தில் நடக்கிற சில காரியங்களை பார்க்கும்போது அவர்களே விழுந்து போனார்களே, எவ்வளோ பெரிய மனுஷன் அவர் விழுந்து போய்விட்டாரே, அவர் எவ்வளவு பெரிய மனுஷன், அவர் இவ்வளவு விதமாய் ஆகிவிட்டாரே என்று சொல்லி உலகத்துடைய காரியங்களை பார்த்து சில நேரங்களில் நமக்குள்ளால ஒரு பயம் வந்து விடுவது உண்டு அல்லவா? ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பயப்பட வேண்டாம். விழுந்து போனவருடைய பட்டியலிலே நீதிமானுடைய பெயர் வராத விதமாய் ஆண்டவராகிய கர்த்தர் நீதிமான்களை தாங்குகிறார் என்று வேத வசனம் தெளிவாய் சுட்டி காட்டுகிறதாம். விழுகிற நிலைமையில, தற்பொழுது விழுகிற நிலைமையில் இருக்கிறவர்களை ஆண்டவர் தாங்குகிறார். அதே போல மடங்கடிக்கப்பட்ட ஏதோ ஒரு சூழ்நிலையிலே மடங்கடிக்கப்பட்டு கிடக்கிறவர்களையும் கர்த்தர் தூக்கி விடுகிற ஒரு தேவனாகவே காணப்படுகிறார். எனக்கு தெரிந்த ஒரு மனிதனை குறித்த சாட்சியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய தொழிலை விருத்தி செய்து கொண்டிருந்தார். சூழ்நிலைகள் மாற ஆரம்பித்தது, அவருடைய கடன் மாற ஆரம்பித்தது, கஷ்டங்கள் மாற ஆரம்பித்தது. அவர் நல்ல உயர்ந்த நிலைமைக்கு வர ஆரம்பித்தார். ஆனால் அவரோடு வேலை பார்த்த ஒரு மனிதர் தந்திரமான ஒரு சூழ்நிலையிலே அவரை தள்ளிவிட்டார். அவர் தன்னுடைய நற்பெயரை இழந்து, தன்னுடைய ஆசீர்வாதங்களை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து பரிதபிக்கப்படத்தக்க நிலைமையிலே விழுந்து போனார். அவருடைய மனைவி, நீ உம்மோடு கூட வாழ முடியாது, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமை நமக்கு ஆகிவிட்டது, இனி உங்க கூட என்னால் வாழ முடியாது என்று சொல்லி தன் 2 பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு தன் தாய் வீட்டுக்கு போனார். இவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. மடங்கடிக்கப்பட்ட நிலைமையிலே படுத்து கிடக்கும் போது அவருடைய ஊரில் இருந்த ஆலயத்திலே ஒரு மணியோசை கேட்ட பிற்பாடு ஒரு வசனம் சொன்னதாம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இந்த வார்த்தை அவர்களுக்குள் செல்ல ஆரம்பித்தது. அப்படியே படித்து கொண்டு கேட்டவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்ற வார்த்தையினாலே தொடப்பட்டவர்களாய், கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்க்க ஆரம்பிக்கிறேன் சொல்லி, ஆண்டவரே நீ நல்லவர், இப்பொழுது இருக்க இந்த நிலைமை நீங்க மாற்ற வல்லமை உள்ளவர் என்று சொல்லி தன் வாயை திறந்து அறிக்கை செய்ய ஆரம்பித்தா. உடனே பிரச்சனை மாறல, உடனே கஷ்டம் மாறல, ஆனால் அதுக்குரிய சூழ்நிலை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். கொஞ்சம் கொஞ்சமாய் அவருடைய சூழ்நிலை எல்லாம் மாற ஆரம்பித்தது. எந்த மனிதன் சதி செய்து இவருடைய தொழிலை அபகரித்து எடுத்தானோ, எந்த மனிதன் சதி செய்து இவருடைய பெயரை அழித்து போடுவதற்கு பிரயாசப்பட்டானோ, அதே மனிதன் மனம் திரும்பி அந்த தொழில் எல்லாவற்றையும் இவரிடத்தில் கொடுத்து விட்டு, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு துரோகம் செய்து விட்டேன், அதனால் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அடி உண்டாகிவிட்டது, நான் இப்பொழுது உணர்கிறேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் இவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு அவர் சென்று விட்டதாக ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன், ஒரு சாட்சியை கேள்விப்பட்டேன். இவர் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்று கொண்டா. அது பிற்பாடு இன்னும் அதிகமாக வளர்ந்தா. அவருடைய குடும்பத்தை பெற்றா, அவருடைய நற்பெயரை பெற்றா, அவருடைய ஆஸ்திகளை திரும்ப பெற்றார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட நிலைமையில, பாதிக்கப்பட்ட நிலைமையிலே, யாராவது செய்த சதி நிமித்தமாக அல்லது மந்திரவாதங்கள், பில்லி சூனியத்தின் நிமித்தமாக உங்க குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய நற்பெயர், உங்களுடைய தொழில், உங்களுடைய வியாபாரம் பாதிக்கப்பட்ட நிலைமையில இதை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தால், இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மடங்கடிக்கப்பட்ட நிலைமையில கிடக்கிற உங்களை கர்த்தர் இப்பொழுது தூக்கி விடுகிறார். ஒருவேளை நீங்கள் சேர்ல உட்கார்ந்து கொண்டு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம், அல்லது படுக்கையில் படித்துக் கொண்டு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல இறங்கும், கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல இறங்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. மடங்கடிக்கப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிற உங்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகிறது. கவலையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகிறது. உங்கள் சூழ்நிலைகள் மாறப்போகிறது. பிரிந்து போய் கிடக்கிற உங்கள் குடும்பம் இன்றைக்கே உங்களோட வந்து இணைய போகிறது. இப்பொழுதே உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகிறது. விசுவாசிங்க. ஆம், ஆண்டவர் மடங்கடிக்கப்பட்ட நிலைமையிலே கிடக்கிறவர்களை தூக்கி விடுகிறார். இனி என்னுடைய வாழ்க்கையில் எங்கே ஆசீர்வாதம் வரப்போகிறது, இனி நான் நன்மையை எங்கே பார்க்க போகிறேன் என்று சொல்லி, வாழ்வதை விட சாவதே மேல் என்று சொல்லி தற்கொலைக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும்படியாய் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தற்கொலை உங்களுடைய பிரச்சனைக்கு முடிவாகாது, தற்கொலை உங்களுடைய வேதனைக்கு முடிவாகாது. உன் வாழ்க்கையை நான் மாற்றப் போகிறேன், நீ என்னிடத்தில் வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஏனென்றால் அவர் மடங்கடிக்கப்பட்டவர்களை
தூக்கி விடுகிற ஒரு நல்ல ஆண்டவர். சதியினால் ஆனாலும் சரி, வேறு எந்த விதத்தில் ஆனாலும் சரி, தந்திரங்களில் ஆனாலும் சரி, மடங்கடிக்கப்பட்ட நிலைமையிலே கிடக்கிற உங்களை தூக்கிவிட ஆண்டவராய் கர்த்தர் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறார். நீங்க உங்கள் அறையிலே வந்திருக்கிறார். அவரிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறதா காணப்படுகிறார். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிற ஒரு நல்ல தேவனாகவே காணப்படுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 3வது சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 3வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்திலே ஒரு அருமையான காரியம் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். இது ஒரு சாதகமான சூழ்நிலையிலே சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, பாதகமான சூழ்நிலையிலே சொல்லப்பட்ட வார்த்தை. ஒரு அற்புதமான வார்த்தை. 3வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் அநேகர். பிரச்சனைகள் மத்தியிலே, மிகப்பெரிய பாடுகளின் மத்தியிலே வாழ்ந்த ஒரு தேவ மனிதன் சொன்ன வார்த்தையை தான் நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். அதனுடைய முன்னரே படித்து பாருங்கள், இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும். தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின ஒரு சங்கீதமாக்கும் இந்த சங்கீதம். அதனுடைய முன்னரே தெளிவாக சுட்டி காட்டுகிறது. தன் சொந்த மகனாலே பகைக்கப்பட்டு சொந்த மகனுடைய அந்த கொலைவரிக்கு உள்ளாகிற சூழ்நிலை இருந்தான் தாவீது. அப்பாவை கொண்டு போட வேண்டும் என்று சொல்லி அவன் தீர்மானம் பண்ணி அதற்காக முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறான். அது மட்டுமல்ல, அவனுக்கு ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான், அகித்தோப்பேல் என்கிறவன். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கும் போது சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த அகித்தோப்பேல் தந்திரசாலி. அவனுடைய ஆலோசனை தேவ வாக்கை போல இருந்ததான் தாவீதுக்கும் அப்சலோமுக்கும். அந்த அளவுக்கு பயங்கரமான ஆலோசனை கொடுக்கிறவன் அவன் இப்போ தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறான். தாவீதுக்கு விரோதமாய் அவனுடைய மகன் அப்சலோமுக்கு ஆலோசனை கொடுக்கிறான். மோசமான காரியங்களை செய்ய ஆலோசனை கொடுக்கிறான். அந்த சூழ்நிலையில் தான் ஒரு மனுஷன் சொல்லுகிறான், நான் படுத்து கொண்டேன், நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். என்னை சுற்றி எத்தனை பேர் எதிராக இருந்தாலும், என்னை சுற்றி எத்தனை படைகள் சூழ்ந்திருந்தாலும் நான் பயப்பட போவதில்லை. ஏனென்றால் என்னை தாங்குகிறவர் கர்த்தர், என்னை தாங்குகிறவர் கர்த்தர். எவ்வளவு ஆழமான ஒரு நம்பிக்கை, எவ்வளவு அற்புதமான ஒரு நம்பிக்கை பார்த்தீர்களா? அவன் நம்பிக்கை வீண் போகவே இல்லை. 1 சாமுவேலுடைய புஸ்தகம், மன்னிக்கவும் 2 சாமுவேலுடைய புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சுட்டி காட்டப்படுகிற 18வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலே 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, யுத்தம் அந்த தேசம் எங்கும் பறந்தது, அன்றைய தினம் பட்டயம் பட்சித்த ஜனங்களை பார்க்கலாம், காடு பட்சித்த ஜனம் அதிகம். தாவீதுக்கு விரோதமாக பயங்கரமான கூட்டம் வந்துச்சு. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் தாவீதுக்காக யுத்தம் செய்தார். பட்டயத்தாலே விழுந்தவர்களை காட்டிலும் காடுகளின் மூலமாய் அழிந்தவர்கள் அநேக. தாவீதுக்கு முன்பதாக பெரிய சேனை, தாவீதுக்கு முன்பதாக பெரிய சேனையால் நிற்க முடியவில்லை. ஆம், அவனுடைய நித்திரை இன்பமாய் இருந்தது, அவன் நம்பிக்கை வீண் போகவில்லை. கர்த்தர் தாவீதை தாங்கினார். அதே போலதான் தேவ பிள்ளையே, உன்னையும் கர்த்தர் தாங்குகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் தாங்குகிறவராய் காணப்படுகிறார். யாரெல்லாம் அவருடைய கரத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களோ உங்களை அவர் தாங்குவார். இயலாத நிலைமையில் இருக்கிறீங்களா? உலகத்தோடு போராடி, மனிதர்களோடு போராடி, சாத்தானுடைய செயல்களோடு போராடி அங்கே நீங்கள் துவண்டு போனவர்களாய், சோர்ந்து போனவர்களாக இருக்கிறீங்களா? உங்களுடைய வாயை திறந்து அப்படியே அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அப்பா என்னை தாங்குங்க, அப்பா தெய்வமே என்னை தாங்குங்க, தெய்வமே என்னை தாங்குங்கன்னு சொல்லி, உங்க கரத்தினால தாங்குங்கன்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். தாவீதை தாங்குன ஆண்டவர் உங்களை தாங்குகிறவராய் காணப்படுகிறார். அன்றைக்கு அவனுடைய நித்திரை இன்பமாய் இருந்தது. ஏனென்றால் அவனுக்குள் இருந்த நம்பிக்கை, கர்த்தர் என்னை தாங்குகிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் கூட உங்களுடைய தூக்கத்தை கெடுக்கிற, உங்களை நித்திரையை கெடுக்கிற அநேக
அநேக காரியங்கள் காணப்படலாம். அது நிமித்தமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போய் காணப்படலாம். நானும் முயற்சி செய்துதான் பார்க்கிறேன், என்னால் நிம்மதியாய் தூங்க முடியவில்லை, என்னால் நிம்மதியாய் உறங்க முடியவில்லை, ஏதோ ஒரு பயம் எனக்குள் இருந்து என்னுடைய தூக்கத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறது என்று கலக்கத்தோடு கூட இருக்கிறீங்களா? உங்களுக்காக தான் இந்த செய்தி வருகிறது. பாருங்க, சிலருக்கு விஷ ஜந்துக்களை குறித்த ஒரு பயம், அது என்னை தாக்கி விடுமோ என்கிற பயத்தினாலே சிலர் நிம்மதியாய் தூங்குவதில்லை. சிலருக்கு பேய் பிசாசுகளை குறித்த ஒரு பயம், மற்றவர்களுக்கு வந்ததை போல எனக்கும் வந்து விடுமோ, பேய் என்னை தாக்கி விடுமோ, பிசாசு என்னை ஏதாவது பண்ணி விடுமோ என்கிற பேய் பிசாசுகளுக்கு பயத்தினாலே சிலர் நிம்மதியாய் தூங்காமல் காணப்படுகிறார்கள். சிலருக்கு சத்துருக்களை குறித்த பயம், அவர்கள் ஏதாவது செய்து விடுவார்களோ, என் பிள்ளைகளை கெடுத்து விடுவார்களோ, என் குடும்பத்தை அழித்து விடுவார்களோ, என் தொழிலை அழித்து விடுவார்களோ, அல்லது நம்முடைய ஏதாவது ஒரு காரியத்தை அவர்கள் அழித்து விடுவார்களோ என்கிற பயத்தின் நிமித்தமாக சத்துருக்களை குறித்த ஒரு பயத்தோடு, எதிரிகளை குறித்த ஒரு பயத்தோடு நீங்க காணப்படலாம். அல்லது ஆபத்துகள் வந்து விடுமோ, நான் போகிற பிரயாணத்தில் ஏதாவது விபத்து நடந்து விடுமோ, எத்தனை விபத்துகள் நடக்கிறது, எத்தனை சாலை விபத்துகள் நடக்கிறது, எத்தனை பேர் பாதிக்கப்படுகிறார்கள். அதே போல என்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை வாகனத்தில் போகும்போது பாதிக்கப்பட்டு விடுவார்களோ, அல்லது படிக்கிற இடத்துல என் பிள்ளைகளுக்கு ஏதாவது பாதிப்பு வந்து விடுமோ, என் புருஷனுக்கு அல்லது என் மனைவிக்கு ஏதாவது பாதிப்பு வந்து விடுமோ என்று சொல்லி ஆபத்துகளையும் விபத்துகளையும் நாசமோசங்களை குறித்த பயத்து நிமித்தமாக சில நேரங்களில் நீங்க தூங்காமல் இருக்கலாம். பக்கத்து வீட்டுக்காரருக்கு வந்தது போன்ற வியாதி எனக்கு வந்து விடுமோ, அல்லது சுகர் வியாதி, இரத்த அழுத்தம் எனக்கு வந்து விடுமோ, கேன்சர் எனக்கு வந்து விடுமோ, டிபி எனக்கு வந்து விடுமோ, மூளை காய்ச்சல் வந்து விடுமோ, இப்படி நோய்களை குறித்த பயம் சிலரை தூங்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. வியாதிகளை குறித்த பயம் சிலரை தூங்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு படி மேலே போய் கடன் நிமித்தமாக அநேக தூக்கம் இல்லாமல் காணப்படுகிறார்கள். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் கடனிலே சிக்கி இருக்கிறார்கள். பிள்ளைகளை படிக்க வைப்பதிலும் பிசினஸில் போட்டதிலுமே நஷ்டமான நிமித்தமாய் நிறைய பேர் கடனுக்குள் இருக்கிறார்கள். நிறைய குடும்பங்கள் கடனினாலே பாதிக்கப்பட்டு, குழு கடனினாலும், வங்கிகளிலே நகை கடனினாலும், அல்லது படிப்புக்காக எடுத்த கடன், தொழில் கடன், இது நிமித்தமாய் பாதிக்கப்பட்டு சமாதானமற்ற நிலைமையிலே நிம்மதியை இழந்து தூங்காமல் தவித்துக் கொண்டிருக்கிற நிறைய பேரை பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடன் பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடியினாலே நீங்கள் தூங்காமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அல்லது குடும்ப பிரச்சனை, புருஷனை குறித்த காரியம், அநேக குடும்பங்களில் ஆண்கள் மதுபானம் அறிந்துவிட்டு மனைவி அடிப்பதும் பிள்ளைகளை அடிப்பதும் நிம்மதியாய் தூங்க விடாமல் அவர்களை கொடுமைப்படுத்துவதுமாய் காணப்படுகிறது. நிறைய மனைவிமார்கள் புருஷனுக்கு கீழ்ப்படியாமல் ஊதாரித்தனமாய் வாழ்வதும் மோசமான பழக்கங்களுக்குள் சிக்கிக் கொண்டு கணவனுக்கு பிரச்சனையை கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இது நிமித்தமாக சில மனைவிமார்கள், சில கணவன்மார்கள், சில ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் நிமித்தமாக பெற்றோர்களும் கலக்கத்திலே நிம்மதியாய் தூங்காமல் அவர்களும் வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. வேலையிலே பலருக்கு பிரச்சனைகள், சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கவில்லை, எவ்வளவோ உழைக்கிறேன், எவ்வளவோ கஷ்டப்படுகிறேன், ஆனாலும் எனக்குரிய அங்கீகாரம் எனக்கு கிடைக்கவில்லையே என்கிற கலக்கம் உண்டு. நன்றாய் உழைக்கிறேன், ஆனால் எனக்குரிய சம்பளம் கிடைக்கவில்லை என்ற கலக்கத்தில் வேலையில் உள்ள பிரச்சனை நிமித்தமாக சஞ்சலப்பட்டு அதனால நித்திரையை கெடுத்து கொண்டிருக்கிற காரியங்கள் உண்டு. சிலருக்கு வேலை பளு, சில வேலைகளை செய்வதற்கு கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள், அது நிமித்தமாக நித்திரையை இழந்து போய் காணப்படுகிறார்கள். இன்னும் சிலர் ஏதோ ஒரு பாவம், ரகசிய பாவத்தை செய்வது நிமித்தமாக, அதனால் உண்டான குற்ற உணர்வு நிமித்தமாக வேதனைப்பட்டு நிம்மதியாய் தூக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பலர் பாவம் செய்வதற்கு தூண்டப்படுகிறார்கள். வேலை ஸ்தலங்களிலும் சரி, படிக்கிற இடங்களிலும் சரி, அல்லது போய் வருகிற இடங்களிலும் சரி, பாவம் செய்வதற்கு தூண்டப்படுகிறார்கள். இந்த காரியத்தை நீ செய்யவில்லை என்றால், எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால் உன்னை நான் ஏதாவது விதத்தை அழித்து போடுவேன், அல்லது உன்னோட போட்டோவை சோசியல் மீடியாவில் போட்டு விடுவேன், இப்படி சொல்லி மிரட்டுவதனாலே அநேக தூக்கத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த நிலைமையிலே நீங்க தூக்கத்தை இழந்து தவித்துக் கொண்டிருந்தாலும், எந்த நிலைமையில நீங்கள் வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவராய் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் தூக்கத்தை கெடுக்கிற எந்த காரியமானாலும் இன்றைக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. ஏனென்றால் உங்களை தாங்குகிறவர் கர்த்தராகிய நான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தராகிய நான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன்று உங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது, ஒருவர் உங்களை அழித்து விட முடியாது, எந்த பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் உங்களை தாங்குகிறவர் கர்த்தர். சங்கீதங்களின் புஸ்தகம் 4வது சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 4வது சங்கீதம், அவருடைய 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது
அந்த தேவ மனிதன் இன்னொரு காரியத்தை சொல்கிறார் பாருங்க. சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பார்த்தீர்களா? சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆம், கர்த்தர் உங்களை சுகமாய் தங்க பண்ணுகிற ஆண்டவர். அவர் உங்களை தாங்குகிற தேவனாய் காணப்படுகிறார். எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் அவருடைய 26வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, இதற்காக நான் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறேன், என் நித்திரை எனக்கு இன்பமாயிருக்கும். ஒரு இன்பமான நித்திரையை தந்து கர்த்தர் உங்களை சுகமாய் தங்க பண்ணுகிற ஒரு நல்ல ஆண்டவர். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, நீ படுத்திருக்கும் போது பயப்படாதிருப்பாய், உன் நித்திரை இன்பமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்கள் வீட்டிலே இருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை அவர் உங்களுக்கு சாதகமாக்கி கொடுப்பார். எவ்வளவுதான் எதிரான சூழ்நிலை இருந்தாலும் அதன் நடுவில் நீங்கள் நிம்மதியோடு வாழ்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்திலே ஒரு அற்புதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்திலே ஒரு அற்புதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுருவை பிடித்து சிறையிலே அடைத்து இருக்கிறார்கள். வேதவசனம் சொல்லுகிறது, பேதுரு சிறைச்சாலையிலே நிம்மதியாய் தூங்கி கொண்டிருந்தார். அவன் நித்திரை செய்து கொண்டிருந்தார், நிம்மதியாய் தூங்கி கொண்டிருந்தார். பாருங்க, விடிந்தால் அவருக்கு மரணம், விடிந்தால் அவருக்கு தண்டனை, வாழ முடியாது என்கிற சூழ்நிலை, ஆனாலும் நிம்மதியாய் தூங்கி கொண்டிருந்தார். ஏனென்றால் ஆண்டவர் அவரை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டம் அவருக்கு தெரியும். என் மேல் வைக்கப்பட்டிருக்கிற தேவ திட்டம் நிறைவேறும் என்பதாக. ஒருவரும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. ஒன்றும் செய்ய முடியவில்லை. இரவிலே தேவதூதன் வந்து தட்டி எழுப்பி அங்கிருந்து விடுதலை செய்து வெளியே கொண்டு வருகிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் பூமியிலே நிறைவேறுகிற வரையிலும் ஒருவராலும் ஒன்றும் உங்களை செய்ய முடியாது. நிம்மதியாய் வாழுங்கள், நிம்மதியாக உறங்குங்கள். ஆண்டவரை கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எதுவரை தாங்குவாராம்? எதுவரை தாங்குவாராம்? ஏசாயாவின் புஸ்தகம் 46வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கிறேன். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியான சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். எதுவரை? இறுதி வரையிலும். இறுதி வரையிலும். இந்த பூமியில எவ்வளவு காலம் நாம் வாழும்படி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அவ்வளவு காலம் வரையும் தாங்கி நித்தியத்தில் நம்மை தாங்குகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். நீதிமான்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், நீதிமான்களை கர்த்தர் தாங்குகிறார். உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அவர் உங்களை தாங்குகிற தேவனாய் காணப்படுகிறார். கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். பலன் கொண்டு எழும்புங்கள். நீதி வருகிறத்தினால் தாங்குகிற ஆண்டவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வியாபாரத்தையும் உங்களுடைய படிப்பு எல்லாவற்றையும் அவர் தாங்குகிற தேவனாய் காணப்படுகிறார். அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுங்கள். தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஜனங்களோடு கர்த்தர் பேசினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாராவது கலக்கத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, நான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேனே, நான் கலங்கி போய் இருக்கிறேனே என்று சொல்லி ஆண்டவரே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார். இப்பொழுது ஒரு தெய்வீக தொடுதல் இயேசு நாமத்தில் அவர்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஒரு டிவைன் டச் இப்போ உண்டாவதாக, இயேசு நாமத்தினாலே ஒரு டிவைன் என்கவுண்டர் அவன் வாழ்க்கையில் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன்.
அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். வியாதியின் கட்டுகளோடு யாராவது பார்த்து கொண்டிருந்தால் இப்பொழுது விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அற்புதங்கள் நடக்கட்டும். சோர்ந்து போன உள்ளங்கள் திடப்படுவதாக. கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விடுதலை அடைவார்களாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. நிறைவான ஆசீர்வாதம் இவர்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சமாதானம், சந்தோஷம், நிறைவு அவர்கள் ஒவ்வொருக்கும் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து கொள்ளட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நிறைவை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. கண்ணீரை மாற்றுவீராக. கண்ணீருக்கு ஏதுவான சகல சூழ்நிலைகளை மாற்றி சகல கண்ணீர்களிலிருந்தும் விடுவித்து சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்னும் சிறப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நடத்துகிற ஊழியர்களோடும் அவரோடு இணைந்து பணி செய்கிற ஒவ்வொருவரோடும் உமது கிருபையின் கரம் தங்கி இருக்கட்டும். அநேகர் பார்த்து பயனடைய கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.